நம்ம நாட்டில் ரொம்ப சக்தியாக இருக்கிறவங்க யாருன்னா நம்ம அவர் வாயுபுத்திரம்னு சொல்லிக்குவோம். பீமனு வாயுபுத்திரம், ஹனுமான் அவனு வாயுபுத்திரம் அப்படின்னு காற்றுலேருந்து வந்துட்டாங்களா அவர்? அப்படி இல்லை. அவர் இருக்கிற நிலையில் அந்த காற்று இல்லை அந்த வாயுன்றது ஒரு ஆதீனத்தை கொண்டு வந்தாங்க. இதனால மகத்தான சக்தி வந்துடுச்சு. எதனால நமக்கு பெரிய சக்தி வந்துடுச்சோ அதோடைய புத்திர நான் சொல்லிக்கிறது சாமானியம். வாயுன்னா நம்ம உடலில் பஞ்சவாயுன்னு சொல்லுவோம். சமான வாயு, பிராணவாயு, அபான வாயு, உதான வாயு, வியான வாயு. இந்த வாயுன்றது மகத்தான சக்தி. இது மேலே நமக்கு கொஞ்சம் ஆழ்மை வந்துடுச்சுன்னா நம்ம உடல்நிலை, நம்ம மனநிலை, நம்ம உணர்வு நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும்.